ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த சிகப்பு அழகிய பாருங்களேன், எவ்வளோ ஒரு ரெட்டு கலரில் எவ்வளோ ஒரு அழகாக இருக்கான்னு பாருங்களேன். உண்மையாகவே ரோஸில் கூட இந்த மாதிரிலாம் நான் கலர் பார்த்ததே இல்லைங்க. அந்தளவுக்கு மிளகா பழம் தான், ஆனால் எவ்வளோ ஒரு அழகான ரெட்டு கலருங்க. அப்படியே பளபளன்னு இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த பெருசு பெருசாக இருக்கிறது வந்து கீழே கிடந்தது செடி, ஒரு இடத்துல முளைச்சி கிடந்தது. அது பிடுங்கி கொண்டு வேறு இடத்துல நட்டேன். அது எவ்வளோ அழகாக பழம் வச்சிருக்கு பாருங்க. இன்னொன்று வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த செடி, அது வந்துட்டு குட்டி குட்டியாக வச்சிருக்கு பாருங்க. ஆனால் குட்டி குட்டியாக இருக்கிறது தான் காரமாக இருக்கும். இந்த நீள நீளமாக இருக்கிறது காரம் கம்மியாக இருக்கும். கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் கடுசாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அது நல்லா காரம் இருக்கும், இது காரம் கம்மியாக இருக்கும். எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். ரெட்டு கலர்னால் ரெட்டு, இதாங்க ரெட்டு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி கொல்லியில் வேலைங்க. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடிக்கிறாங்க பாருங்கள் மருந்து. கரும்புக்கு களை கொல்லி அடிக்கிறோம். எங்கள் வீட்டுக்காரர் தான் அடிச்சிட்ருக்காரு. நான் என்ன வேலை செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி மொண்டு ஊற்றணும், மருந்து கலக்கி ஊற்றி விடணும். அவர் எடுத்துகிட்டு போய் அடிப்பார். அது பின்னாடி இருக்கிறது பார்க்கறதுக்கு சும்மா ஜாலியாக லைட்டாக அடிக்கிற மாதிரி தெரியுங்க. சும்மா ஏதோ ஸ்லோவாக காமிச்சின்னு வராங்களே, ஈஸியாக இருக்கும்னு நினச்சிடாதீங்க. ரொம்ப கஷ்டம். இது வந்து அந்த பின்னாடி இருக்க டேங்க் வந்து பார்த்திங்கன்னா, எப்படியும் ஒரு 15 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 15 லிட்டர் தான் நினைக்கிறேன். ஆமாம், 15 லிட்டரு. அது ஃபுல்லாக அந்த தண்ணியை சுமந்துட்டு அடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. முதுகுலாம் சரியான வலி எடுத்துரும். அதை தூக்கிட்டு நடந்து அடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. என்னங்க பண்ணுறது, விவசாயம்னு சொல்கிறாங்க, விவசாயம் அழியுது அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கஷ்டம்லாம் அனுபவிச்சாதாங்க தெரியும் விவசாயத்தோட கஷ்டம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய்.